இத பாருங்க, உங்களுக்கு எமல ஏதோ ஒரு இனம் புரியாத உறவு ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன வெறுத்து ஒதுக்குன நீங்க, என்ன கண்டு ஓடு ஒளிஞ்ச நீங்க என் கூட தனியா இந்த படகுல வர்ற அளவுக்கு நெருங்கிட்டீங்க. பிளீஸ் உங்க மனசை திறந்து பேசுங்க. இந்த போட்டை விட்டு கரையேறப்போ நாம ஒரு நல்ல முடிவோட போறோம். தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து உங்க புருஷன் சாகிற நிமிஷம் வரைக்கும் அவரை பத்தி மனசால ஒரு நொடியாவது நினைச்சிருப்போமே. இப்ப இவன் கூட எப்படி வாழ்க்கை நடத்துறோம் நீங்க நினைச்சா, உங்க காலனிக்கு குடி வந்த நாள்ல இருந்து என்னைய வரைக்கும் உங்க கூட 1 கோடி வருஷம் மனசால வாழ்க்கை நடத்திருக்கேன். என்ன பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்பத்துல ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் காதல். ஆனா அந்த சுகமான காதல்ங்கிற உறவு என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க துன்பத்துல ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்க மேல பரிதாபம் மட்டும் படல. I also love you. என் தம்பி தங்கச்சிகளை நல்லபடியா வளர்த்து கரையேற்றுறதுக்காகத்தான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றேன். என் மனசுல எந்த ஆசைக்கும் இடம் இல்ல. நான் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட மனித எந்திரம் அப்படின்னு என்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா நடு ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருச்சு பச்சை தண்ணிய தலைவலியா குடிச்சு உணர்ச்சிகளை உள்ளடக்கிற ஒரு சாதாரண பொண்ணு நீ. உங்க தங்க ராதா வயசுக்கு வந்த பொண்ணு. அவளுக்கு தெரியாம நீங்க பழையரவு குடிச்சீங்க. உங்களுக்கு தெரியாம அவ பழையரவு தூங்குற மாதிரி பாவனை செஞ்சா. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிளீஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் ஓகே. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியமா? அதே மாதிரி ஏன் உத்தரவு இல்லாம என்ன நீங்க தொடக்கூடாது. சத்தியமா? கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. அதான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணுகிட்ட இருந்து லாபத்தை எதிர்பார்க்கிற ஆணை விட நஷ்டத்துல பங்கேற்றுக்கிற ஆணத்தா அவ விரும்புவா. அப்படி அவ விரும்புறதுக்கு பேருதான் காதல்னா. நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சேன் பல நாட்கள் ஆச்சு. எனக்காக எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி என் புருஷனோட நான் வாழ்ந்த காலம் ஒரு நொடிதான். ஆனா உங்களோட வாழ முடியலன்னு வருத்தப்படுற நேரம் பல கோடி. உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உணர்ச்சிகளை உள்ளடக்கத்தான் நடு ராத்திரியில குளிச்சேன். ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் ஆண்டவனே இவருக்காவது நிரந்தரமா ஒரு நல்ல மனைவி கொடுன்னு வேண்டிக்கிட்டு தான் சார் குளிச்சேன். என்ன நம்புங்க சார். கடவுள் எழுதின தீர்ப்ப மனுஷனால மாத்தவே முடியாது. நான் விதவை ஆகணும்னு அவன் தான் எழுதினா. இந்த ஏரியால விழுந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு அவன் தான் எழுதினா. இல்ல என்ன தொட மாட்டேன்னு சத்தம் பண்ணிருக்கீங்க. என் மாமா கிட்ட என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. என் தம்பி தங்கச்சிங்களை என்னை விட அவர் நல்லாவே வளர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் பை. ஒரு நிமிஷம். நீங்க இந்த முடிவோட தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். உமாங்கிற பொண்ணதான் தொட மாட்டேன்னு சத்தியம் அல்ல தவிர அவ பொணத்தை தொட மாட்டேன் நான் சத்தியம் பண்ணல. யாரோ 4 பேர் தொட்டு தூக்க போறாங்க. நான் தொட்டா என்ன? ஒருவேளை நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்க பொணத்தை தொட்டு தூக்கி இந்த படகு என் மடியில போட்டு இந்த தாலியை உங்க கழுத்துல கட்டி இந்த பூவை உங்க தலையில வச்சு உங்களை சுமங்கலியா தான் வழி அனுப்புவேன். வாழ்வுல சுமங்கலியா இருக்கணுமா இல்ல சாவுல சுமங்கலியா போகணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம், நான் கரைக்கு திரும்புவேன் மட்டும் சத்தியமா கனவு காணாதீங்க. உங்க பணத்தோட இதே ஏரியில விழுந்து நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். இப்ப முடிவு உங்க கையில.
படகு கரைக்கு விடுறீங்களா? தாத்தாங்கடா. தாத்தா இந்த லெட்டர் உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு பெட்டியோட போயிட்டாரு. பெருமதிப்புக்குரிய குவா அவர்களுக்கு நான் வந்த வேலை முடிந்து விட்டது. இன்று காலை கோவிலுக்கு புறப்படும் முன் உங்களை தலைமுறைய பூவுடன் கண்ட பொழுதே நான் ஓய்வெடுத்துக் கொண்டு விட்டேன். கடந்த கால நிகழ்ச்சிகளை நீங்கள் அடியோடு மறந்துவிட வேண்டும் என்ற காரணத்தினால் மிஞ்சியிருக்கும் ஒரே கடந்த கால பிரதிநிதியான நானும் உங்கள் கண்களில் இருந்து மறைகிறேன். உங்கள் சொத்துக்களை உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். உங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தயவு செய்து என் பெயரையோ அல்லது என் மகன் பெயரையோ வைத்து விடாதீர்கள். ஏனென்றால் நாங்கள் துரதிருஷ்டசாலிகள். உங்கள் வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பிரயாணத்தில் உங்களுடன் சிறிது தூரம் பிரயாணம் செய்த ரயில் பிரயாணி நான் ஏற வேண்டிய ஸ்டேஷனில் ஏறினேன். இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிட்டது. இறங்கிவிட்டேன். என்னை தேட முயற்சிக்க வேண்டாம். இனி வரும் வாசகங்கள் அந்த முற்போக்குவாதி விஜய் என்னும் வீரனுக்கு. பிரதர், என் கடமையை நான் முடிச்சுட்டேன். ஐயர்சாமி அவர் கடமையை முடிக்க தயாரா காத்துட்டு இருக்காரு. நீ உன் கடமையை முடிச்ச தானே மக்கள் அவங்க கடமையை பார்க்க வீட்டுக்கு போக முடியும். சாமி, எவன் ஒருவன் ஒரு விதவை பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறானோ அவனையே இந்த நாட்டின் சிறந்த குடிமக்கள்